வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு டிவியை பற்றி தான். நம்ம ஃப்ரெண்டோட ஒரு டிவி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சுத்தமாக எடுக்கலன்னு சொன்னாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த டிவி பாருங்கள், சாம்சங் பிராண்டோட டிவி. இது சுத்தமாக ஆன் ஆகலைன்னு சொன்னாங்க. பாருங்கள், அதோட மாடல் நம்பரு சாம்சங் பிராண்டு. தேர்ட்டி 2 இன்ச்சு சைஸு. ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் வருதா என்னென்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு, பவர் கார்டு நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா சில இதில் பவர் கார்டு ப்ராப்ளமாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக போர்டெல்லாம் செக் பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக ஃபஸ்ட்டு பவர் கார்டை செக் பண்ணேன். பவர் கார்டை செக் பண்ணதில் பவர் கார்டு நல்லாயிருக்கு. 230 வோல்ட் கரெக்டாக வருது பவர் கார்டில். இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணிட்டேன். சுத்தமாக டிவிக்கு பவரே வரல, இன்புட் பவரே எதுவுமே வரல. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பவர் எல்இடி கூட எரியலை, எதுவுமே இல்லை, அப்படியே டெட்டாகவே இருக்குது. இப்போ ஸ்க்ரூவை பாருங்கள், இதெல்லாம் பேனலோட ஸ்க்ரூஸு. இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டி ஃபஸ்ட்டு பேனலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னாக எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், பேனலை எடுத்துட்டேன். உள்ளே ஒரு இது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, மாடல் ஸ்டிக்கரு. பேனலை கழட்டி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் மதர் போர்டு. அதுலேருந்து ஸ்பீக்கர் லைனு எல்லா லைனும் எடுத்திருந்தாங்க. டிஸ்பிளே கார்டு இது டிஸ்பிளே போர்டு. இது டிஸ்பிளேவோட சர்க்யூட் போர்டு. டிஸ்பிளே கார்டு. இதுதான் பவர் செக்ஷனு. டோட்டலாக அந்த மதர் போர்டுக்கு தேவையான பவர் செக்ஷன் ப்ளஸ் அந்த பேக் லைட்டுன்னு சொல்லுவாங்க, எல்இடியோட டிஸ்பிளேவோட பேக் லைட்டுன்னு சொல்லுவாங்க, பிரைட்னஸ்க்கு. அந்த லைட்டோட பவர் லைனும் அதில் தான் இருக்குது. டோட்டல் பவர் லைனு அதுதான். பாருங்கள், இதுதான் அந்த எல்இடி பேக் லைட்டோட பவர் லைனு. இப்போ நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகுதா, எஸ்எம்பிஎஸ்லேருந்து பவர் வோல்டேஜ் அவுட்புட் ஆகுதா, மதர் போர்டு ப்ராப்ளமா இல்லை எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளமானு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் வருதா என்னென்னு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்புட் வோல்டேஜ் 237 வோல்ட்டு இன்புட் வோல்டேஜ் வருது. இப்போ ரெக்டிஃபை ஆகிட்டு டிசி வோல்டேஜ் வருதா என்ன டிசியில் வச்சு செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த கெப்பாசிட்டரில் பாருங்கள் 335 வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் வருது. அப்போ ரெக்டிஃபை ஆகி டிசி வோல்டேஜ் அவுட்புட் ஆகுது. அடுத்து எஸ்எம்பிஎஸோட அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணலாம். டிசி வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் சுத்தமாக வரவே இல்லை எதுவுமே. இப்போ எஸ்எம்பிஎஸ் பவர் ஐசி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அதோட ஃபீட்பேக் ஆப்டோ கப்ளர் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவுட்புட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணலாம். ஆனால் நமக்கு கெப்பாசிட்டர் வரைக்கும் 330 வோல்ட் வருது. பாருங்கள், இந்த ஃபியூஸும் இருக்குது, ஃபியூஸ்லாம் நல்லாயிருக்கு, அவுட்புட் வோல்டேஜும் வருது. ஏன்னா ஃபியூஸ் உங்களுக்கு ஃபெயிலியர்னா அவுட்புட் அந்த வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் ரெக்டிஃபை ஆகாது. ரெக்டிஃபை ஆகி வர்றதுனால எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த டிசி வோல்ட்டு 13 வோல்ட்டு அவுட்புட் சுத்தமாக வரவே இல்லை. பாருங்கள், எஸ்எம்பிஎஸ் போர்டை தனியாக கழட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சர்க்யூட் எதுவும் கட் ஆகிருக்கா, மேனுவலாக எப்போவுமே பிசிபி போர்டை கழட்டிங்கன்னா மேனுவலாக ஒரு செக் பண்ணுங்கள். ஏதாவது ட்ராக்கு கட் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது பேர்ன் ஆகிருக்கா, இல்லை கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கா, இல்லை கெப்பாசிட்டர் எதுவும் ஓப்பன் ஆகிருக்கா, என்ன ஏதுன்னு ஃபுல்லாகவே எல்லாமே செக் பண்ணுங்கள். எஸ்எம்டி மைக்ரோ
லெவல் டிரான்சிஸ்டர், மைக்ரோ லெவல் கெப்பாசிட்டரு அது எதுவும் வந்து கட் ஆகிட்ருக்கா, ஓப்பன் ஆகிட்ருக்கா, என்ன ஆகிட்ருக்கு எல்லாமே செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஆப்டோ கப்ளர் லைன் அது. மேனுவலாக எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணுங்கள், எதுவும் ஓப்பன் ஆகிட்ருக்கா, எதுவும் ஷார்ட் ஆகிட்ருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா நீங்கள் அதை லைன் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் டயோடில் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் எல்லா டயோட்ஸையும். இப்போ வந்து அவுட்புட் டயோட்ஸை செக் பண்ணலாம். பாருங்கள் இது நல்லாயிருக்கு. ஓகே, இதுவும் நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக டயோட் கிடையாது, அது ஒரு லிங்க்கு மாதிரி தான் அது. இங்கே பாருங்கள் இந்த டயோட் ஷார்ட்டு காட்டுது. இது ரெண்டுமே சேம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எந்த டயோட் ஷார்ட்டுன்னு தெரியல. ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி செக் பண்ணால் தான் செக் பண்ண முடியும் உங்களால். எப்போவுமே ரிமூவ் பண்ணி செக் பண்ணுங்கள். எப்போவுமே சர்க்யூட் லைனோட வச்சுட்டு செக் பண்ணிங்கன்னா சில விஷயங்களை செக் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்கள் அந்த டயோடு ஷார்ட் காட்டுனுச்சு. அந்த டயோடை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டயோடு ஷார்ட் காட்டுது. இப்போ இன்னொரு டயோடு இருக்குது, அதை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அது நல்லாயிருக்கு, இதில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அது அந்த கெப்பாசிட்டர் லைனோட கெப்பாசிட்டரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேல்யூ காட்டுது. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக கூட வேல்யூ காட்டும். ஒரு ஸ்பேரும் வந்து சர்க்யூட்டில் இருக்கும்போது என்ன வேல்யூ காட்டும், சர்க்யூட்லேருந்து எடுத்த பிறகு என்ன வேல்யூ காட்டும்னு நீங்கள் தான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் வந்துடும் தானே. இப்போ அந்த டயோடை டோட்டலாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டயோடை மேனுவலாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த டயோடு ஷார்ட்டு தான், கண்டினியூ ஷார்ட் ஆகிடுச்சு, டோட்டல் ஷார்ட்டு. இதனால் கூட அவுட்புட் வோல்டேஜ் வராமல் இருக்கலாம். இது ஆக்சுவலாக 2 டூவல் டயோடு. இதே மாதிரி சேம் டயோடு ஒன்று சேம் லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் நம்மள்ட்ட அதே சேம் டயோடு இல்லை, அதனால் ஈக்குவலன்ட் டயோடு தான் ஒன்று இருந்தது. ஈக்குவலன்ட் டயோடு இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த டயோடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் லெக்கை. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தால் தான் நல்லா சால்ட்ரிங் ஆகும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சால்ட்ரிங் வந்து மோல்டிங் வந்து நல்லாயிருக்கும். கம்பெனி சால்ட்ரிங் மாதிரியே நல்லா ஒரிஜினலாக வரும், பக்காவாக இருக்கும். அது லூஸ் கான்டாக்டர் இருக்காது ஸ்பேரில். பொலாரிட்டி பார்த்துக்கோங்க, டயோடுக்கு பொலாரிட்டி உண்டு. அந்த ஷேட் அடிச்சிருப்பாங்க, அந்த ஷேடு வந்து பாசிட்டிவ். அது அந்த டயோடு பார்த்து தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எப்போவுமே. எல்லா ஸ்பேருக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கெலாம் வந்து பொலாரிட்டி கிடையாது. டயோடு, கெப்பாசிட்டர் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து பொலாரிட்டி உண்டு. எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு கண்டிப்பாக பொலாரிட்டி உண்டு. அதே இந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டருக்கு பொலாரிட்டி கிடையாது. ஒன்றுத்தை பற்றியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கெலாம் பேசிக் ஒரு ஸ்பேர்ஸை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு என்னென்ன எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் சால்ட்ரிங் பண்ணியாச்சு பக்காவாக. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க லெக்ஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு நல்லா லிக்யூடு ஐபிஏ லிக்யூடு இல்லை தின்னர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஷார்ட் எதுவும் இல்லாமல் நல்லா பக்காவாக செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை மேனுவலாக செக் பண்ணி பார்ப்போம் ஷார்ட் இருக்கா என்னென்னு. பாருங்கள் ஷார்ட் எதுவும் இல்லை, வேல்யூ கரெக்டாக காட்டுது. பவர் லைன் கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அவுட்புட் வருதா என்னென்னு.
சர்க்யூட் வந்து நீங்கள் தெளிவாக கரெக்டாக ட்ராக் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எங்கே போகுது என்னென்ன எல்லாமே கிளியர் பண்ணிக்கணும். எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா அவுட்புட் வோல்டேஜும் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து டைரெக்டாக சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணும்போது சீரீஸில் போட்டு செக் பண்ணுங்கள். சீரீஸில் போட்டு அவுட்புட் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்ட் லைனில் போட்டு செக் பண்ணலாம் தாராளமாக. பாருங்கள், அது போட்டுமே வந்து சப்ளை வரலை, அவுட்புட் சப்ளை வரலை. மிச்சம் எல்லாமே வருது, ஆனால் அவுட்புட் சப்ளை மட்டும் வரல. பாருங்கள், எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். அவுட்புட் சப்ளை 13 வோல்ட் வரணும், 13 வோல்ட் வரல. நானும் 1 by 1 செக் பண்ணி பார்த்தேன். இதில் மினிமம் வோல்டேஜ் 2.3 2.4 தான் வருது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஆப்டோ கப்ளரில் லைன் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபீட்பேக் ஆப்டோ கப்ளர் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வந்து ஃபீட்பேக் கொடுக்கலனாலும் வந்து அவுட்புட் வராது. இங்கே பாருங்கள், 330 வோல்ட் கரெக்டாக வருது டிசி வோல்டேஜ்லாம். இப்போ ஆப்டோ கப்ளர் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆப்டோ கப்ளர் வோல்டேஜ் வேரி ஆகிட்டே இருக்குது. ஆப்டோ கப்ளர்லேயும் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஃபீட்பேக் ஆப்டோ கப்ளர் 2 போட்டிருக்காங்க, டூவல் ஆப்டோ கப்ளர் போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஆப்டோ கப்ளரை மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்ததில் எரர் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால் அந்த ஆப்டோ கப்ளரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது. சில ஆப்டோ கப்ளர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மேனுவலாக செக் பண்ணும்போது வேல்யூ கரெக்டாக காட்டும், ஆனால் அந்த எமிட்டிங் சைடில் வந்து ஒழுங்காக கரெக்டாக ஒர்க் ஆகாது. அதனால் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்டோ கப்ளரை மாற்றி பார்க்குறது நல்லது. எஸ்எம்பிஎஸில் ஃபீட்பேக் ஆப்டோ கப்ளர் ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் வரலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகாது. அதனால தான் ஸ்விட்ச் மோடே ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இப்போ அந்த இது மாற்றிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண டிஸ்பிளே வருது பாருங்கள், ஓகே ஆகிடுச்சு, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் எஸ்எம்பிஎஸ் தான் ப்ராப்ளம். மதர் போர்டு நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது, பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு அசம்பிள் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே செக் பண்ணும்போது 1 by 1 செக் பண்ணுங்கள். எப்போவுமே இனிஷியலாக வந்து பவர் கார்ட்லேருந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா பவர் கார்டில் ப்ராப்ளத்தை வச்சுட்டு நம்ம இங்கே உள்ளே செக் பண்ணோம்னா எந்த ப்ரோஜனமும் கிடையாது. அதனால் இனிஷியலாக பவர் கார்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகுது, எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது, வால்யூம் பட்டன்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. ஷட் டவுன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஷட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ அந்த லைட் எரியுது பாருங்கள், பவர் எல்இடி. ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த எல்இடி ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், திருப்பி ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதை பற்றினாவது வீடியோ போடணுன்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி கண்டிப்பாக நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்ன நீங்கள் சொன்ன உடனே அது வந்து என்னால் எடிட் பண்ணி போட முடியாது, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.